மிஸ்டீரியஸ் ஐலாண்ட் பார்ட் 5. நம்மளுடைய மரியானாவும் ஹீனாவும் மாணிக்கக்கல் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. மறுநாள் ஆகுது. மறுநாள் கீரான் என்ன பண்ணுறான், விக்ரமா நான் ஒரு சீக்ரெட்டான ரூமை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த சீக்ரெட்டான ரூமில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ யாராவது வந்தாங்க அப்படின்னா நீ எனக்கு சொல்லு, நீ வெளியவே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமா கிட்ட சொல்லிட்டு கீரான் அந்த ரூமுக்குள்ளே போகிறான். அந்த ரூமுக்குள்ளே என்ட்ராகும்போது கிட்டத்தட்ட நிறைய புக்ஸ் அங்கே இருக்குது. அந்த புக்ஸ் எல்லாமே பாழடைஞ்சு இந்த அறையை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத மாதிரி இருக்குது. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்டர் ஆகி அவன் கிங் விக்டரோட சிலைக்கு பக்கத்தில் நிற்கிறான். கிங் விக்டரோட சிலைக்கு பக்கத்தில் ஒரு புக் இருக்கிறத நம்ம கீரான் பார்க்குறான். அப்போ கீரான் இது என்ன புக்கு, மேபி இதில் சீக்ரெட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீரான் அந்த புக்கை பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க பாதி படிச்சுட்டு பாதி அதை எரிச்சு வச்சுருக்காங்க. ஏன்னா அதோட ரகசியம் வெளியே தெரியக்கூடாது, இது வரைக்கும் தெரிஞ்சால் போதும், அதுக்கு மேலே தெரியக்கூடாது அப்படின்ட்டு இருக்குது. அதில் பார்த்தா கிங் விக்டர் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ தான் நம்ம கீரான் கண்டுபிடிக்கிறான் இது கிங் விக்டரோட புக்கு. இதில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கட்டவிழ்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கு. அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் அங்கே இருந்து வர்ற மாதிரி கீரானுக்கு தோண உடனே அந்த புக்கை எடுத்துட்டு அங்கே இருந்து நம்மளுடைய கீரான் கிளம்பிடுதான். கீரான் கிளம்புனதுக்கு அப்புறமா நம்மளுடைய கீரான் பேசி விக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இங்கே பார்த்தியா இந்த புக்கு தான், இந்த புக்கில் தான் எல்லா ரகசியமும் இருக்குது. இந்த புக்கை கண்டிப்பாக நம்ம படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் பாதி அழிஞ்சிருக்கு, பாதி யாரோ எரிச்சு வச்சுருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் எல்லா சீக்ரெட்டும் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்ல நம்ம விக்ரமா அதை ரீட் பண்ணுறான். இப்போது பாஸ்ட் 1945, அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. செகண்ட் வேர்ல்டு வாரை பற்றி இந்த கதை எழுதியிருக்கு. அதில் போர் நடந்துட்டுருக்கு. அப்போது 1945ஆம் ஆண்டு இந்தியாவில் இருந்து நர்ஸ் எல்லாமே இட்டாலிக்கு அனுப்பப்பட்டாங்க. யூரோப் கண்ட்ரி அந்த மாதிரி இடத்துல அனுப்பப்பட்டிருக்காங்க. அப்போ அனுப்பப்பட்ட ஒரு இந்திய தமிழ் பெண் தான் லக்ஷ்மி. லக்ஷ்மி இட்டாலியில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் காயமடைவாங்கல்ல, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இட்டாலிக்கு லக்ஷ்மி போயிருந்தா. அங்கே ஒரு சோல்ஜர் ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் காயமாக இருக்குது. அப்போது நம்மளுடைய லக்ஷ்மி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறா. அதுதான் யார், நம்மளுடைய லக்ஷ்மி டாமி அப்படிங்கிற ஒரு சோல்ஜருக்கு ரொம்ப நல்லா அழகாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறா. அவனுக்கு தலையில் காலில் எல்லா இடத்துலையுமே ஹெவி ப்ளீடிங். நம்ம லக்ஷ்மி தான் அவனை நல்லபடியாக பார்த்துக்கிறா. அப்போது நல்லபடியாக பார்க்கும் பொழுது அவங்க 2 பேருக்கும் ஒரு அந்யுன்யம் ஏற்பட்டுருது. 2 பேரும் காதல்லையும் விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கிட்டத்தட்ட செகண்ட் வேர்ல்டு வார் 197 நாள் நடந்தது. அப்போது நம்மளுடைய லக்ஷ்மி முதல் நாள் நம்மளுடைய டாமியை மீட் பண்ணுறா. கிட்டத்தட்ட 197 நாட்கள் 2 பேரும் காதலிக்கிறாங்க. அப்போது நம்மளுடைய டாமி ஒரு ஜூஸ் இனத்தவன் அப்படிங்கிறதுனால ஹிட்லரோட ஆள் நம்மளுடைய டாமியை கண்டுபிடிச்சி நம்மளுடைய டாமியை பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அவனை எப்படியாவது கொல்லணும், ஹிட்லரோட ஒரு வாக்குப்படி அவனை கொல்லணும், ஜூஸ் இனத்தாரை அழிக்கணும் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய கீரானோட அப்பாவான டாமியை ஹிட்லருடைய படையாட்கள் கொன்றுதாங்க. அதனால நம்ம ஹிட்லரோட அப்பா இறந்து போயிருந்தாரு. அப்போ போர் முடிஞ்சு ஏப்ரல் 30 அந்த டைமில் நம்மளுடைய ஹிட்லர் வேர்ல்டு வார் நம்ம தோற்றுருவோம் அப்படிங்கிறத பயந்து அவர் ஜெர்மனியிலேருந்து நீர்மூழ்கி கப்பல் மூலமாக அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நீர்மூழ்கி கப்பலில் ஏறி ஜெர்மனிலேருந்து தப்பிச்சு போகிறாரு. அவர் தப்பிச்சு போகும்போது கிட்டத்தட்ட பல நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் ட்ராவல் பண்ணி கடைசியாக ஹிட்லர் எங்கே ரீச் ஆகுறாரு அப்படின்னா நம்மளுடைய தியோட்டகோஸில் ரீச் ஆகுறாரு. ஆக்சுவலி வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஹிட்லர் இறந்து போயிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம ஹிட்லர் தியோட்டகோஸ் தீவில் அடைஞ்சிட்டாரு. இதுக்கப்புறம் தியோட்டகோஸ் தீவில் அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹிட்லரால் இனி இந்த தியோட்டகோஸ் தீவை விட்டு வெளியில் போகவே முடியாது.
முடியாது. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய ஹீனாவோட அப்பா வந்து ரெக்ஸுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ஹிட்லர் வருவான், இந்த ஹிட்லரை வந்து நீங்கள் வந்து ஹீனாக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவர் வந்த அந்த நாள்லேயே எல்லாமே ரெடி பண்ணி வச்சு நம்மளுடைய ஹிட்லருக்கும் ஹீனாக்கும் ஒரு அழகான காட்டில் வச்சு அழகான ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம ஹிட்லருக்கும் ஹீனாக்கும் மேரேஜ் ஆகுது. அப்போ ரெக்ஸுக்கு இது பிடிக்கல. இந்த நேரத்தில் அப்புறம் ஒரு வருஷம் உருண்டு ஓடுது. அப்போ ஒரு வருஷம் உருண்டோடும் போது நம்மளுடைய கீரானோட அம்மாவான லக்ஷ்மி வந்து நம்மளுடைய ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறமா நம்மளுடைய கீரான் வந்து பிறக்கிறான். கீரான் பிறந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய லக்ஷ்மி வந்து இறந்து போறா. இறந்து போனதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா அந்த சமயத்துல இதே டைம்ல தான் அங்க வந்து ரீனாவும் குழந்தைய பெத்தெடுக்கிறா. நம்மளுடைய ரீனாவும் மரியானாவை பெத்தெடுக்கிறா. அதுக்கப்புறமா வந்து கீரான் வந்து இங்கே வந்து பிறக்கிறான். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து இந்த புக்ல வந்து எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமா வந்து ரீட் பண்றான். அப்பந்தான் வந்து விக்ரமா அப்போ நம்மளுடைய அம்மா அப்பா வந்து இவங்க தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். இப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் உள்ள ரகசியங்களை கீரான் எப்படி கண்டுபிடிக்க போறான் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பார்ட்ல நம்ம வந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா.